நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்து சேதமடைந்தன. அத்துடன் பல்வேறு இடங்களில் மண் சரிவுகளும் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு பகுதியான இந்திரா நகரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் நடைபாதை, கழிவுநீர் கால்வாய், தெருவிளக்கு உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என அனைத்து தரப்பு அதிகாரிகளிடமும் மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக உள்ளது. இந்திரா நகர்ல இருக்கிற கேத்தி பேரூராட்சியில 3வது வார்டுல இந்திரா நகர்ல இருந்து பேசுறோம். எங்க ஊருக்கு ஒரு அடிப்படை வசதி இல்லைங்க. ஃபுட்பாத் இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, திட்டுங்க பூரா நிலச்சரிவாகி வீட்டு மேல சாய்ஞ்சி விழுந்துட்டு இருக்கு. எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு, இந்த மழையில எந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கிறோம். இது குறித்து நாங்கள் கலெக்டருக்கும் மனு கொடுத்தோம், பஞ்சாயத்து போர்டுக்கும் மனு கொடுத்தோம். ஒன்றும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது இல்லாமல் இந்த ரோடு ரொம்ப குழியாகி ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஸ்கூல் வண்டியோ எதுவும் மேலே வர்றதில்ல, ஒரு கேஸ் வண்டி கூட மேலே வர்றதில்ல. அத்துடன் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நடந்து செல்வதற்கு கூட பாதை இல்லாமல் ஆபத்தான முறையில் மண் சரிந்து விடுமோ என்ற அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு போக்குவரத்துக்கு கூட வழியில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வீடுகளின் சுற்றுச்சுவரும் விழுந்துள்ளதால் பொதுமக்கள் வசிப்பிடத்திற்கு இடமின்றி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்த நிலையில் இதுவரை யாரும் தங்கள் கிராமத்தை எட்டி கூட பார்க்கவில்லை என கிராம மக்கள் கூறுவது வேதனையின் உச்சமாக உள்ளது. கிராமத்தில் யாராவது இறக்க நேரிட்டால் உடலை எடுத்துச் செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அவசர தேவைக்கு கூட ஆம்புலன்ஸ் வாகனம் கூட வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் தெருவிளக்கு இல்லாததால் காட்டு மாடு, கரடி, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வருவது தெரியாத நிலை ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல நாங்கள் எல்லா பொருளும் தூக்கிட்டு வர ஒரு சூழ்நிலை இருக்கு. தயவு செய்து அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து எங்களுக்கு இந்த நடப்பாதை, ட்ரைனேஜ், தடுப்பு சுவர் இதெல்லாம் கட்டி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு தெருவிளக்கு கூட அப்பப்போ போயிடுது. அதெல்லாம் காட்டு மிருகங்கள், கரடி, காட்டெருமை இதெல்லாம் ஊருக்குள்ள போந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களால ஒன்றும் இங்க வாழ்றதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. தயவு செய்து எங்களுக்கு இந்த அடிப்படை வசதி இந்த இந்திரா நகருக்கு செஞ்சு கொடுக்குமாறு நாங்க இந்த டிவி மூலமா மன்றாடி கேட்டுக்கிறோம். எனவே மண் சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் வீட்டின் சுவர்களை கட்டித்தர வேண்டும் என்றும், நடைபாதை, தார் சாலை உள்ளிட்டவற்றை சீரமைக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து மண் சரிவு ஏற்படாத வகையில் தடுப்புச் சுவர்கள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை தேவைகளான இவர்களின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷுடன் ஷீபா சேனர்.